Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தினா அம்மா அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். அவங்களோட குழந்தைய பார்க்கறதுக்காக நார்மல் டெலிவரி தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம போய் குழந்தைய பார்க்க போகிறோம். போகிற வழியில் கொஞ்சம் குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அம்முக்கு தேவையான வாங்கிட்டு போய் அவங்கள பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாஸ்கை போட்டு வச்சு மாஸ்க் கழிச்சு ஜோப்பில் வச்சுக்கோங்க. போய் ஜோப்லேயே வை. என்னது நெப்ளேசர் வண்டியில் இருக்கு, அது போய் வச்சுட்டு தான் போகணும். பாப்பாவுக்கு ஆவி பிடிக்கலாம். இரும்பல் இருக்குல்ல, அது குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு அகாரோ ஃபுட் டீஹைட்ரேட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோடவே நமக்கு ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் இதோடவே நமக்கு ஒரு ஃபுட் ரெசிபி புக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரூட்ஸுக்கு வெஜிடபிள்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எவ்வளோ டெம்பரேச்சரில் எவ்வளோ டைமிங் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 5 ட்ரே கொடுத்துருக்காங்க. லிட்டோட வருது. இந்த ட்ரேவோட உள் சைடு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஏர் சர்க்குலேஷனுக்கு இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் யூனிட்டு. இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். தண்ணி ஊற்றி இதை க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த ட்ரேவை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இந்த சைடு வைக்கிறப்போ ஹைட்டு கம்மியாக வரும். அதே நம்ம திருப்பி வைக்கிறப்ப ஹைட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். நம்ம வைக்கிற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேரட், பனானா, ஆப்பிள், ஆனியன், டொமேட்டோ இதை எல்லாத்தையும் டீஹைட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் எல்லாமே வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஆன் பண்ணவே 0ல் ஸ்டார்ட் ஆகும். டீஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 10 hours வரும். அதை நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இதோட டெம்பரேச்சரை நம்ம 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் வெஜிடபிள் தான் வச்சுருக்கேன். அதனால் 40 டிகிரி செல்சியஸ் வச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வச்சுட்டு 55 டிகிரி செல்சியஸை வச்சு நான் 10 hours ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நீங்கள் இதை பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகாராவோட டீஹைட்ரேட் கம்மி வோல்டேஜில் நமக்கு யூஸ் ஆகிறதுனால கரண்ட் பில்லும் கம்மியாக தான் வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ட்ரை ஆன இந்த ஆனியனை நான் பவுடர் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பவுடர் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க, அவங்க வச்சு கூட போட்டுக்குவாங்கல்ல. இல்லை ஏதாவது கலர் காமிக்கிறீங்களா? நல்லா இருக்குல்லைங்க. நம்ம சூரியக்கு பொண்ணு பிறந்துட்டா கூட இது எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். பையன் பிறந்துட்டானே ஆர்வமாக எதிர்பார்த்தோம்ல சொல்லி மறைச்சு நிற்காத சோக்கிமா. என்னமோ கூட பிங்காக இருக்கிற பிங்க் ப்ளூவா பாயர்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுத்தாச்சு குழந்தைக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். போகலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க அமிச்ச லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. தினா இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்காராம், வரேன்னு சொல்லியிருக்காரு. வீடு இங்கே எங்கே இருக்குன்னு தான் தெரியல. சுற்றி நிறைய வீடு இருக்குது, எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க முடியல. சுற்றி காமிச்சிட சுற்றி சொல்லுங்க. கூகுள் மேப் போய் சொல்லாது. சரி, ரோட்டில் நிற்கிறோம். ரோட்டில் முடிஞ்சிருச்சு, வீட்டில் போய் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு தான் சொன்னிச்சு. லெஃப்ட்டுனா இந்த சந்து தான் நினைக்கிறேன். நமக்கு தான் தெரியல லொக்கேஷன் என்ன சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது இந்த இடம், கொஞ்சம் அமைதியாக காற்று நல்லா இருக்குது. இன்னொன்று பெட் தெரியும், ஃபுல்லாக பாருங்கள் நிழலாக இருக்குது.
ஆ எல்லா பக்கமும் நிழல், ஃபுல்லாக மரம் இருக்கிறதுனால நிழலாக இருக்குது. இந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. முன்னாடி வண்டியில் போகிறார், நம்ம பின்னாடி போகிறோம். என்னம்மா பண்ணுற? நீ அந்த மூலையில் சாஞ்சு உட்காந்துருக்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம். ம் ஆமாம் எடுக்கல. அப்பப்போ ஒரு யூடியூபருங்கிறது மறந்து போயிடுது. சரி தீனாமு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க, நல்லா வெரைட்டியாக பண்ணி விடுவாங்க. செம்ம வெரைட்டி வரும் கமெண்ட்டில் மட்டும். ம் சரி உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. யார என்ன பார்த்துக்கணும்? ம் சரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க குழந்தை பிறந்ததுக்கு? ஹாப்பியா என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆ பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைய. என்ன குழந்தை அப்படிங்கிறது தினாமு சேனலில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து குழந்தைங்கிறத மட்டும் வச்சுக்கலாம், பாயிண்ட் அவுட்டில் வச்சுக்குவோம். தினாக்கு ஹாப்பியா? தொட்டில் பாருங்க, 10 நாளுக்கு தொட்டில். யாருக்கு? நல்லா பழி வாங்குறீங்க. ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க அம்முக்கு வேலை செஞ்சு கொடுக்க. ஆனால் அம்மு வேலையை அம்மு தான் செஞ்சுக்கணும். ஏன்னா நீ தான் அம்மா. சரி எப்போ பேர் வைக்கிறீங்க? ம் சரி சரி எல்லாமே ரிவீல் பண்ணிடுவாங்க. நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு. சரி பாய் சொல்லி பார்க்கலாம். ஐயோ ஒன்றுமே தெரியல. நானே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரியும். தெரியுதா? ஹேர் ஸ்டைல் எப்போ மாற்ற போகிறீங்க? அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? மாற்றிடுவேன். யாருக்குமா?